ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம் வடிச்சிட்டு வீட்டில் முருங்கை மரத்தில் கீரை வந்து கொஞ்சம் இலசாக இருந்துச்சு. இலசாக இருக்கும் போதே பறித்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துலாம், அதை முத்த விட வேணான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை வந்து பறித்து பொரியல் பண்ணிவிட்டு ரசமும் வச்சுருந்தேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. முருங்கைக்கீரை வந்து மழை பெஞ்சால் டேஸ்ட்டு கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடிக்கடி மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் கிஃப்ட்டு பேக் பண்ணுற வேலை இருந்துச்சு. எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து கீர்த்தனான்னு ஒரு பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் சாட்டர்டே வந்து பர்த்டே. ஏற்கனவே கிஃப்ட்டு வாங்கி வச்சிருந்தோம். சரி பேக் பண்ணி வச்சிடலாம் ரெடியாக, அடுத்த நாள் அவசரமாக பேக் பண்ண வேணாம்னு நினச்சோம். கிஃப்ட்டு வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் ஈஸியாக 4 பக்கம் 4 மடிப்பை மடித்து செலோ டேப் போட்டி விட்டால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்ச் ஷேப்பில் இருந்துச்சு. நாங்கள் வாங்கின கிஃப்ட்டு எப்படிடா இதை பேக் பண்ணுறது நான் நினச்சிருந்தேன். நான் பேக் பண்ணுறேம்மா கிஃப்ட் அப்படின்னு என்னோடய சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த கிஃப்ட்டுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி பவுச் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே அந்த கிஃப்ட்டை வச்சு ரொம்பவே அழகாக சூப்பராக பேக் பண்ணிட்டா. கீர்த்தனா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் 2 கிஃப்ட் வாங்கியிருந்தோம். 2 கிஃப்ட்டையும் தான் பேக் பண்ணிட்டு இருந்தா என்னோட பொண்ணு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஃபுல் டே வந்து கீர்த்தனா பாப்பா எங்கள் வீட்டில் தான் இருந்தா. காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருந்தா. அவங்க வந்து அன்றைக்கி தான் வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பாப்பா வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு இருந்தாங்க. அவள் எதிர்க்க பேக் பண்ணவே முடியாது, சர்ப்ரைஸாக கொடுக்கவும் முடியாது. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவள் நல்லா தூங்கிட்டா. சாப்பிட்டுட்டு சரி அவள் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே கிஃப்ட்லாம் பேக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே கடகடன்னு பேக் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிஃப்ட்டு. 2மே சூப்பராக இருந்துச்சு. அவளுக்கு வந்து இந்த டாக்டர் செட்னால் ரொம்ப பிடிக்கும் ரீசன்ட் டேஸில் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுற வயசு ஆகிடுச்சு, 3 வயசு அப்படின்றதுனால 2 கிஃப்ட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த கிஃப்ட்டை கொடுக்கும் போது அவளுடைய ரியாக்ஷனை வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது வந்து இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி கிஃப்ட் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து டக்குன்னு வந்து பேப்பரை 2 பக்கம் ஃபோல்டு பண்ணி செலோ டேப் அடித்து ஒட்டி சாட்டின் ரிப்பனும் கட்டி லேபிளும் ஒட்டியாச்சு. என்னோட பெரிய பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவள் தான் வந்து லேபிள் எழுதியிருந்தா. ஒன்றுத்தில் வந்து ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி அப்படின்னு எழுதியிருந்தா. இன்னொரு கிஃப்ட்டில் வந்து ஹாப்பி பர்த்டே கீத்து அப்படின்னு எழுதியிருந்தா. அதுக்கப்புறம் பேக்லாம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் அவள் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே. அதுக்கு முந்தின நாள் வந்து என்னோடய சின்ன பொண்ணு வந்து ஆரஞ்சு ஜூஸ் வச்சு ஐஸ் ரெடி பண்ணியிருந்தா. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போதே கீர்த்தனை எழுந்துக்கிட்டா தூங்கி. கரெக்டாக தூங்கி எழுந்து வந்த உடனே ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. ஃபஸ்ட்டு அவகிட்ட தான் அந்த ஐஸை கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போல்லாம் கரெக்டாக வந்து கலர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறா. அதனால் அந்த ஐஸை பார்த்தோன்னா மஞ்சள் கலர் ஐஸு, எல்லோ கலர் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தா அழகாக. நம்மலாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து சாப்பிடுவோம். இந்த அம்மா வந்து கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸை பார்த்த உடனே. அடுத்த நாள் கீர்த்தனா வந்து பர்த்டேக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தது. நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அவங்க வீட்டுக்கு போனது. இது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.